வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 9th பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் பார்த்துடலாம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி தான் தெரியுது. என்ன ரெடி ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் நமக்கு வந்து பட்ஜெட் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் கழிச்சு லாஸ்ட் மண்டே நைட்டு இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஆச்சு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த ட்ரேட் டீலுடைய ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் வந்துருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் இந்த வாரத்தில் வந்து சைன் ஆகிடும். அப்படிங்கும்போது நமக்கு லாஸ்ட் வீக்கு வந்து மார்க்கெட்டில் வாலாட்டிலிட்டி லோவுக்கும் ஹைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1700 பாயிண்ட் வேரியேஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த வாரம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து இந்த வாரத்தில் முதல் நாள் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது எஃப்ஐஸ் பையிங்கில் வந்துருக்குறாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது இன்றைக்கி எஃப்ஐஸோடைய டேட்டா வந்துருச்சு, பையிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸ் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் லாஸ்ட் வீக்கும் பையிங்கில் இருந்தாங்க. இந்த வாரமும் வந்து இன்றைக்கி வந்து பையிங்கில் வந்துருக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டு ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அதாவது அந்த காளை மாடு வந்து ரேஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி காலை அப்படி சுரண்டி விட்டுட்டு இருக்கும் பாருங்க, அது மாதிரி வந்து மார்க்கெட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு இன்னும் ஒரு நாள் இன்னும் 2 நாள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது 26,000க்கு மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மே பண்ணிடலாம், நியூ ஹை கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே, இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ். நாளைக்கு அதாவது டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, கோல்டு சில்வர் என்ன சொல்லுது, முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் டோ ஜோன்ஸ் 50,000 அப்படிங்கிற ஒரு மார்க் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. இது வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது. இந்த ஒரு 4-5 மாதத்தில் இல்லாத ஒரு ரேலி லாஸ்ட் ஃப்ரைடே கிட்டத்தட்ட 2.47% டோ ஜோன்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2.18%, S&P 500 1.97%. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு பிக்கஸ்ட் ரேலி. இந்த ரேலி முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய பீரியடில் அவருக்கு வந்து இன்னும் 3 வருஷம் இருக்குது, என்னுடைய பீரியடில் டோ ஜோன்ஸ் 1 lakh வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது இப்போ வந்து 50,000 இருக்கிறது 1 lakh அப்படிங்கிற இண்டெக்ஸ் லெவல் வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப்பால் எல்லாம் முடியும், ட்ரம்ப் வந்து ரைட்டானது தான் செய்வார் அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு டேக் பண்ணிக்கிறாரு, யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து வாட்ச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எதுக்காக வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இழுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த டேரிஃப் லீகலா இல்லீகலா அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்ட்டு ஒரு 4-5 ஹியரிங் வச்சாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இது வந்து நாங்கள் தீர்ப்பு வந்து ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு எப்போ வேணாலும் வரலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இந்த டோ ஜோன்ஸோடைய இண்டெக்ஸ் லெவலில் காரணம் காட்டி இது வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து வாட்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்தா வந்து இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் நிக்கி அதாவது காலையில் நியர்லி 5% ஹையில் இருந்துச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து நியர்லி 4% ஹையில் க்ளோஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்பனீஸோடைய பிரைம் மினிஸ்டர் டக்கைச்சி இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எர்லியராக அங்கே எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்லையும் அவங்களுடைய பார்ட்டி அதாவது எல்டிபி இந்த பார்ட்டி வந்து 68% சூப்பர் மெஜாரிட்டி வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால வந்து ஜாப்பனீஸ் நிக்கி ஆல்மோஸ்ட் 4% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.76% அண்ட் ஷாங்காய் 1.63% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 25,920ங்கிறது இன்னைக்கு வந்து ஹை. அது வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. பட் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நிஃப்டி செட்டில் ஆனது 25,800 to 25,850க்குள்ளேயே வந்து இன்னைக்கு மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டாக் வைஸ் வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. காரணம் என்னன்னா, நிஃப்டியை வந்து சஸ்டெயின் பண்ண வச்சுட்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நீங்கள் ஒரு நல்ல ரேலி. ஓகேங்களா? இப்படி தான் நடக்கும். அதாவது நிஃப்டி வந்து நல்லாவே ஏறிடுச்சு, மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லாவே ஏற கிடையாது. அப்படிங்கும்போது நிஃப்டி வந்து ஒரு இடத்துல சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்கும். இது வந்து இன்னமும் ஒரு 2-3 நாளைக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியலாக உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்குதாட்டுக்குது, மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது,
ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் நல்லா ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது முன்ன வந்து மார்க்கெட்டு அப்படியே இருக்கும், ஆனால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நல்லாவே டவுன் ஆகிட்டு இருந்துச்சு இல்லை. ஆனால் இப்போ வந்து அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக நடக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 485 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது 0.58%. நிஃப்டி 173 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது 0.68%. 25,867 செட்டில் இருக்குது. இன்னைக்கு மிட் கேப் 1.6% ஹையில் போயிருக்குது, ஸ்மால் கேப் 2.6% ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதாவது இந்த ட்ரேட் டீல் லாஸ்ட்டு மண்டே நைட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து டியூஸ்டே கூட இந்த அளவுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏற கிடையாது, ஆனால் இன்னைக்கு ஏறி இருக்குது. ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. மீடியா, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா, ஹெல்த் கேர், மெட்டல்னு எல்லா செக்டாருமே வந்து 1% to 3% வரையும் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்து நிஃப்டியில் டாப் கெய்னர் யார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். கிட்டத்தட்ட 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட், அதாவது தேர்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து 24% ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடி வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. அதாவது இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் 6வது ஸ்டாக்காக 10 லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணிக்குது. இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டாக் வந்து 10 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், ஐசிசி பேங்க். அதுக்கு அடுத்ததாக வந்து 6th ஸ்டாக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கிங் செக்டாரில் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஐசிசி பேங்க் வந்து பீட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 10,40,000 கோடி. ஐசிசி பேங்கோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 10,03,000 கோடி. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செகண்ட் பிளேஸுக்கு வந்துருக்குது. அதாவது 2017 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஐசிசி பேங்க் வந்து டாமினேட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துச்சு. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு ருப்பி பொறுத்தவரை 90.76 க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே 90.66 செட்டில் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் 10 பைசா டிப்ரிசியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மூடிஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுடைய ஜிடிபி 6.47% இருக்கும் இந்த 2027 ஃபினான்ஸ் இயரில் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. பிஎஃப்சி, ஆர்இசி இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து மெர்ஜ் பண்ண போகிறதுனால இன்னைக்கு ஸ்டாக் ஆல்மோஸ்ட் டவுனில் தான் இருந்துச்சு போத் ஸ்டாக். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு வந்து மிட் கேப் இண்டெக்ஸில் வந்து டாப் கெய்னர் இருந்துச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. 90% ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்தவரையும் இந்த ரீசெண்டாக எதனால் இப்படி இறங்குச்சு அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸில் சம் பிரச்சனை. அதாவது அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து பிளெச் பண்ணியிருந்தாங்க, அடமானத்துக்கு வச்சுருந்தாங்க. அதனுடைய இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் 350 ருபீஸ் வந்துச்சு லாஸ்ட் வீக்கு. இப்போ வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 437 ருபீஸ் அரௌண்ட் வந்துருக்குது. ஓகேங்களா? தங்கமேல் ஜுவல்லரி கம்பேர் பண்ணும்போது கல்யாண் ஜுவல்லரி அண்டர் வேல்யூவில் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். கிட்டத்தட்ட 3,800 ரூபாய்க்கு வந்துருச்சு தங்கமேல் ஜுவல்லரி. இன்னைக்கு கூட 10% அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, எஃப்ஐஸ் உள்ளே வந்துட்டாங்க. லாஸ்ட் வீக்கும் பையிங்கில் இருந்தாங்க, இன்றைக்கும் பையிங்கில் வந்துருக்குறாங்க. அதாவது 2,254 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 4 கோடி தாங்க பை பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐசி எப்பெல்லாம் உள்ளே வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து டொமஸ்டிக் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸு மறுபடியும் உள்ளே வந்துருக்குறாங்க. இந்த டாமினேட் பண்ணுறது கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஹைலியே போகும். நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடி எவ்ரிடே வந்து டொமஸ்டிக் தான் பையிங்கில் இருந்தாங்க, ஆனால் மார்க்கெட் யாரும் கிடையாது. ஆனால் எஃப்ஐஸ் ஒரு 1000 கோடிக்கு வாங்கினா கூட அன்னைக்கு மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும். இன்றைக்கி வந்து 2,254 கோடி வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ எஃப்ஐஸை பொறுத்தவரையும் அவங்க வந்து இந்த 2,000 கோடிக்கு வந்து டெய்லியுமே வாங்கினாங்க அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு வாங்கினாங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி ஆல்மோஸ்ட் 26,500 26,800 போயிடும். அந்த அளவுக்கு எஃப்ஐஸுக்கு வந்து பவர் இருக்குது, பையிங் பவர் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. டியூஸ்டே பொறுத்த வரையும் யூஎஸ் வந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வரும் ஈவினிங் 7 o'clock.
இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் பொறுத்தவரையும், அதாவது குளோபல் மார்க்கெட்லாம் எப்போல்லாம் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குதோ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் அதிகமாக இருக்குதோ, குளோபல் லெவலில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்போல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வருதோ அப்போல்லாம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ரைஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வந்து கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் $5,000 வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து குளோபல் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகிருக்குது. பர்டிகுலராக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து ரீபவுண்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சிருக்குது, அதான் ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்குது. யூஎஸ் அண்ட் ஈரான் இவங்களுக்குள்ள வந்து சம் டீலிங் நடந்துட்டு இருக்குது. யூஎஸ் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணால் ஒழிய கோல்டு வந்து பெரிய லெவலில் ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ $5,000 $5,100 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து இறங்கி வரும்போது $4,750 $4,500 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது எப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் அதை வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி சில்வர் நியர்லி $80 per ounce ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். $70 to $65 ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா $55 நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா, அது டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட், இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 26,000 ஒரு மேஜிக் ஃபிகர், 25,800 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. 26,000 ஒரு மேஜிக் ஃபிகர். அதுக்கு மேலெல்லாம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஆல் டைம் ஹை வித்தின் வீக்லேயே வந்து டச் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடிஷ்னலாக எஃப்ஐஸும் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஹோப்பாக போயிட்டு இருக்குது. ஒருவேளை மறுபடியும் எஃப்ஐ செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பழைய டாபிக் பேச ஆரம்பிச்சிடுவேன். நானே பேச ஆரம்பிச்சிடுவேன். என்ன பேசுவேன், எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணனால தான் மார்க்கெட் இறங்குது அப்படின்ட்டு நானே பேச ஆரம்பிச்சிடுவேன். அதுதான் ரியல் ஃபேக்டர். பட் நான் இந்த பட்ஜெட் டே அன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து பட்ஜெட் டே அன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. என்னன்னா, குட் நியூஸ் இஸ் த குட் நியூஸ், வெரி குட் நியூஸ் இஸ் த பேட் நியூஸ். ஓகேங்களா, அதே மாதிரி பேட் நியூஸ் இஸ் த பேட் நியூஸ், வெரி பேட் நியூஸ் இஸ் த குட் நியூஸ். ஸோ நமக்கு வந்து எஸ்டிடி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்றினாங்க. அதுக்கப்புறமா வந்து அது வந்து வெரி பேட் நியூஸாக இருந்துச்சு. மார்க்கெட் நல்லா வெர்டிகலாக இறங்குச்சு. அதுக்கு அடுத்த நாளே வந்து யூஎஸ் கூட வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணாங்க. மார்க்கெட்டு வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வெரி பேட் நியூஸ் இஸ் த குட் நியூஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் இந்த குட் நியூஸ் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 26,000. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,800. ரொம்ப க்ளோஸாக வந்துட்டேன். 25,800 அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 650, 25,500. 25,500 மட்டும் இதுக்கு மேலே வந்து பிரேக் ஆகிட்டு கீழே போகக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில் பண்ணோம். ஸோ 25,500 இப்போதைக்கு பிரேக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் 25,800 ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 26,000 காலில் ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைவ் மார்க்கெட்டில் தான் கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ நம்ம கோல்டு பார்த்துடலாம். இந்த லைன் நான் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்கள், அதாவது 27th January 2026 அன்னைக்கு போட்டிருந்த வீடியோவில் இந்த லைனை நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா 27th January நான் போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ தான் அந்த டேட் வந்து நான் மார்க் பண்ணினேன். அதாவது என்ன அப்போ வந்து நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து $4,700 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து கிராஸ் பண்ணேன் 27th January. அதுக்கப்புறமா வந்து $5,600 போயிட்டு இப்போ $4,700 வந்துருக்குது. இப்போ வந்து $5,000 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்க, $5,100 ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை இங்கேருந்து இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த $4,800 $4,650 வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதாவது $5,000 to $5,100 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சில்வர் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்.
சில்வரை பொறுத்தவரையும் $121 போயிட்டு இப்போ ரீசெண்டாக வந்த லோ $64. இப்போ வந்து $80 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. எனிவே இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் போனால் $88 அது வரையும் போகலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் $70ங்கிறது சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகும். அதாவது இந்த $70 வந்து சஸ்டெயின் ஆகும். ஒருவேளை இந்த $70க்கு கீழே வர்ற பட்சத்தில் $60 வரைக்குமே வரும். ஸோ இந்த $88ங்கிறது சில்வர் பொறுத்தவரையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ வந்து இது வந்து 25,830 ட்ரெண்ட் டிசைடர். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000. இந்த 26,000 தான் ஒரு மேஜிக் ஃபிகர். 26,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நல்லாவே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ட்ராடே பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 25,900, சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,800. 25,800 கீழே இருந்துச்சுன்னா 25,700 வரை வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறது, பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 61,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது 61,400. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,500, தென் 60,300 இருக்குது. சப்போர்ட்டாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.